தமிழ் மருத்துவச்சி. வணக்கங்க. எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம், அதாவது இங்கிலீஷில் cuminseeds சொல்லுவாங்க, இல்லைனா ஜீரான்னு சொல்லுவாங்க. அதை பற்றின முக்கியமான தகவல் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் சம்பந்தமான விழிப்புணர்வு வீடியோஸ் தாங்க. அதனால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இது அவர்களுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய உதவியாக இருக்குங்க. அதாவது நிறைய பேர் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேங்க. தெரிந்தவர்களுக்கு ஓகே, தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீடியோஸ் போகிறது இல்லைங்க, அந்த வீடியோஸ்க்கு கீழே பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் எங்களோட தமிழ் மருத்துவச்சின்னு ஒரு லோகோ இருக்கும். அதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரே சிவப்பு கலரில் எழுதியிருக்குங்க, இங்கிலீஷில் எழுதியிருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் இருக்குங்க, அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஜீரகம், cuminseeds, இது உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா எல்லா உணவுகளுமே ஆகட்டும், அளவுக்கு மீறினால் அமுதும் நஞ்சாகும். அதாவது பார்த்திங்கன்னா எல்லா உணவுமே அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது நல்ல நல்ல நன்மைகள் ஜீரகத்தில் இருந்தாலும் சில பேர் வந்து ஜீரகத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவங்க யாருங்கிறத நான் சொல்கிறேன். முதலாவதாக நான் ஜீரகம் பற்றின நன்மைகளை கொஞ்சம் சுருக்கி சொல்லிடுறேங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஜீரகம் நம்ம எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறுகளுக்காக நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு பொறுமல், வயிறு உப்புசம், அந்த மாதிரி காரணங்களுக்காக நம்ம ஜீரகம் பொதுவாக நம்ம சாப்பிடுவோம். அதாவது நிறைய சாப்பிட்டாலோ இல்லைன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ், அதாவது இறைச்சி உணவுகள் நிறைய சாப்பிட்டாலோ அப்போ அஜீரண கோளாறுகள் நிறைய உருவாகுங்க. முக்கியமாக காரமான உணவுகள் சாப்பிட்டாலும் அஜீரண கோளாறு உருவாகும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் இல்லைன்னா பெருஞ்சீரகம் நம்ம சாப்பிட்டோன்னா உடனே அந்த அஜீரண கோளாறுலேருந்து வெளியே வந்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீரகம் என்று ஏன் பேர் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்கன்னா உடலை சீராக அமைப்பதனால் அதை சீரகம் என்று சொல்கிறார்கள் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜீரகம் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஜீரகத்தில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குங்க. அதனால பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக நம்ம எல்லா உணவுப் பொருட்களையுமே ஜீரகம் சேர்த்திக்குவோம். நம்ம முன்னோர்கள் ஆகட்டும், அம்மாவாகட்டும், அதாவது பார்த்திங்கன்னா அவங்க சமைக்கிற உணவுகளில் ஜீரகமாக கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப மருத்துவ பயன்கள் நிறைய இருக்கிறங்காட்டிக்கு அவங்க சேர்த்துக்குவாங்க. அவங்க சொன்ன ஜீரகத்தோட மருத்துவ பயன்கள் சிலவற்றை நான் சொல்கிறேங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா பாக்டீரியாவோட ஃபைட் பண்ணுற சக்தி, அதாவது சண்டை போடுற சக்தி வந்து நிறைய ஜீரகத்துக்கிட்ட இருக்குங்க. அதனால நம்ம உடம்புல ஏதோ ஒன்று, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வயிற்றாலை போகுது, ஏதோ ஒரு பாக்டீரியா ஏதோ ஒரு சாப்பிட்டோம் வயிற்றாலை போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரகமாக வெறும் சாப்பிட்டாலோ இல்லைன்னா ஜீரக தண்ணி குடித்தாலோ உடனே பார்த்திங்கன்னா அந்த வயிற்றாலை போகிறத நின்றுங்க. ஏன்னா அந்த பாக்டீரியாவெல்லாம் கொல்ற சக்தி நிறைய ஜீரகத்துக்கிட்ட இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் கிராம்ப் சொல்லுவாங்க, அதாவது வயிறு பொறுமல், வயிறு இறுகி பிடித்தல், அந்த மாதிரி டைமில். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வயிறு வந்து உப்புசம், வயிறு வந்து உப்புதல், இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் மென்னோ இல்லைன்னா ஜீரக தண்ணி நீங்கள் காய்ச்சி வச்சு குடிச்சிங்கன்னா உடனே ரிலீஃப் ஆகுங்க. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்ததாக முக்கியமாக எதுக்கு பயன்படுது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ், அதாவது உடல் பருமனை குறைக்கிறதுக்காக நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேரளாவில் பார்த்திங்கன்னா அதாவது குடிக்கிற தண்ணியில் எப்பவுமே அவங்க கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு வச்சு அந்த ஜீரக தண்ணி தான் எப்பவுமே குடிச்சிட்டு வருவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து உடல் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை, அதாவது கெட்ட கொழுப்புக்களை வெளியேற்ற சக்தி ஜீரகத்துக்கு நிறையா இருக்குங்க. இப்போல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா உடல் பருமனை குறைக்கிறதுக்காக ஜீரக தண்ணீரை குடிச்சிட்டு வராங்க. அதை பற்றின தீங்குகளை நான் இந்த வீடியோஸை தொடர்ந்து சொல்லியிருக்கேங்க. அதனால் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், அதாவது வாந்தி, திடீர்னு ஏதோ ஒன்று சாப்பிட்டா நமக்கு சேரல வாந்தி வந்துருச்சுன்னா அந்த டைமில் நம்ம ஜீரகம் சாப்பிட்டாலும் அந்த வாந்தி நிற்கிற சக்தி வந்து நிறையா ஜீரகத்துக்கிட்ட இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி நல்ல நல்ல மருத்துவ பயன்கள் ஜீரகத்துக்கிட்ட இருந்தாலும் அதை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயும் சில தீமைகள் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. எல்லா உணவுப் பொருட்களிலுமே கெமிக்கல் கண்டென்ட், அதாவது வேதிப்பொருட்கள் இருக்குங்க. அந்த வேதிப்பொருட்கள் அளவுக்கு அதிகமாச்சுன்னா அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நமக்கு தவறாக தான் காட்டுங்க.
அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க. அதாவது ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கணும்னா 3லிருந்து 5 கிராம் ஜீரா மட்டுமே தான், அதாவது cuminseeds ஜீரகம் எடுத்தாகணுங்க. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா ஜீரக வாட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஜீரா தண்ணீர் குடிப்பாங்க. அந்த தண்ணீரை எவ்வளவு அளவு குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 200 மில்லிகிராம், அதாவது ஒரு நாளைக்கு 200 மில்லிகிராம் மட்டும்தாங்க குடிச்சாகணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்படி ஒரு வேளை நம்ம ஜீரகத்தை அதிக அளவு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அதை பின் விளைவுகள் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ஹார்ட் பர்ன், அதாவது பார்த்தீங்கன்னா நெஞ்செரிச்சல். அதாவது நம்ம வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தான் நம்ம ஜீரகத்தை எடுத்துக்கிறோங்க. அப்படி நம்ம வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஜீரகத்தை எடுக்கும்போது அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டோம்னா என்ன உருவாகுன்னா நெஞ்செரிச்சல், அதாவது ஹார்ட் பர்ன் உருவாகுங்க. அப்படி நெஞ்செரிச்சல் உருவாச்சுன்னா அது வந்து அல்சருக்கு கொண்டு போகிற கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஜீரகத்தை எடுத்துக்கும் போது கொஞ்சம் சிறிது அளவிலான ஜீரகத்தை மட்டுமே எடுத்துக்க வேண்டுங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி வயிறு பிரச்சனையான டைமில் நீங்கள் அதிக அளவு எடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் கொஞ்சம் எடுத்தாலே உங்களுக்கு உடனே ரிலீஃப், அதாவது உடனே ரிசல்ட் கிடைக்குங்க. அதனால் அதிக அளவு எடுக்காதீங்க. அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது வயிறு உப்புசம் இல்லைன்னா வயிறு பொறுமலுக்காக நீங்கள் ஜீரகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஜீரகத்தை வெறுமனே ஜீரகத்தை சாப்பிடாம ஜீரக தண்ணீர் குடிச்சிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் ஜீரகத்தை நீங்கள் உட்கொள்ளிங்கன்னா அது வந்து டைட் ஸ்டூல், அதாவது பார்த்தீங்கன்னா மலம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பைல்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குங்க. அதனால் நீங்கள் ஜீரகத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக ஜீரக தண்ணீரை குடிச்சிக்கோங்க. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, அதாவது டயாரியா டைமில் பார்த்தீங்கன்னா ஜீரகத்தை எடுத்துட்டோன்னா உடனே அதை வந்து டைட் ஸ்டூல் ஆக்கிறது, அதாவது மலத்தை இருக்கிற தன்மை நிறையா இருக்கிறங்காட்டிக்கு ஜீரகத்தை அப்போ எடுத்துக்க சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நிறையா ஜீரகத்தை எடுத்துக்காதீங்க, கொஞ்சமான அளவான ஜீரகத்தை எடுத்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலர்ஜி, அதாவது சில பேருக்கு ஜீரகம் ஒத்துக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க அளவுக்கு அதிகமாக சீரகம் சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் உருவாகும். அதாவது அலர்ஜி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடம்புல தடுப்பாகும், கண்கள் வந்து சிவப்பாக மாறும், அதாவது பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக மாறும். அப்படி ஆச்சுன்னா உடனே நீங்கள் அருகில் இருக்கும் ஹாஸ்பிட்டல், அதாவது மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை அணுகி மருந்து மாத்திரைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகத்திற்கு நமது உடம்பில் உள்ள சர்க்கரை அளவை குறைப்பதற்கு நிறைய சக்தி இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, பிளட் ப்ரெஷர், அதாவது இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது டயாபிட்டிஸ் பேஷண்ட், அதாவது சர்க்கரை நோயாளிகள் மற்றும் பிபி பேஷண்ட், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தயவு செஞ்சு இந்த ஜீரகத்தை அதிகமாக எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லோ பிளட் ப்ரெஷர், அதாவது குறைந்த இரத்த அழுத்தம், அப்புறம் பார்த்திங்கன்னா லோ சுகர் லெவல், குறைந்த சர்க்கரை அளவு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் அதிக அளவான ஜீரகத்தை எடுத்துக்காதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடல் பருமனுக்கு நிறைய பேர் ஜீரகம், அதாவது ஜீரக தண்ணீர் எடுத்துக்குவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வருவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க. வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்காதீங்க. எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் உடனே வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய ஆகும். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன். அதனால் தயவு செஞ்சு எந்த ஒரு பொருளையுமே, அதை நீங்கள் உடம்பு குறைக்கிறேன் அப்படிங்கிற எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது. நான் சொன்னலைங்க, அந்த அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் ஜீரகம் இல்லைன்னா ஜீரக தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கணுங்க. அப்படி நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஜீரக தண்ணீர், ஜீரகம் எடுத்துக்கிட்டாலோ இல்லைன்னா வெறும் வயிற்றில் நீங்கள் குடித்தாலோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லீரல் இல்லைன்னா சிறுநீரக பாதிப்புகள் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. நான் ஏற்கனவே முந்தைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். அதாவது எந்த ஒரு உணவுப் பொருட்களாகட்டும், தண்ணீர் ஆகாரமாகட்டும், முதல்ல எடுத்துக்கிறது யார் பார்த்தீங்கன்னா கல்லீரல், அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுநீரகம். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம உணவுப் பொருட்களை உறிஞ்சிட்டு தான் நம்மளுக்கு மீதி இருக்கிறத வெளியே அனுப்புது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டாலும் இல்லை வெறும் வயிற்றில் நீங்கள் குடித்தாலும் அது உறிஞ்சிக்கிறது கல்லீரலும் சிறுநீரகம் தான். அப்படி கெமிக்கல் ரியாக்ட் நிறைய ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா கல்லீரலும் சிறுநீரகமும் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அளவுக்கு மீறி எதையும் எடுத்துக்காதீங்கன்னு. அப்படி நீங்கள் உடல் பருமனுக்காக நீங்கள் ஜீரக தண்ணீர் எடுத்துட்டீங்கன்னா நான் சொன்ன அளவில் மட்டுமே எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வரும். தயவு செஞ்சு அதை பார்த்துக்குங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, அதாவது பார்த்திங்கன்னா பெண்கள் எப்போதெல்லாம் ஜீரகத்தை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைம், அதாவது மாதவிடாய் காலங்களில் பெண்கள் ஜீரக தண்ணீர், ஜீரகத்தை எடுத்துக்கக்கூடாதுங்க.
அதாவது நம்ம அம்மாவாகட்டும் பாட்டியாகட்டும் நம்ம மாதவிடாய் காலங்களில் நம்மளுக்கு வயிறு வலி அதாவது ஸ்டொமக் கிராம்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் இல்லை ஜீரக தண்ணீர் வச்சு கொடுப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா உடனே நமக்கு அந்த வயிறு வலி சரியாயிரும். ஆனால் பார்த்திங்கன்னா என்ன ஆகுன்னா பிளட் ஃப்ளோ அதாவது பார்த்திங்கன்னா ரத்தப்போக்கு நிறைய வருங்க. அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா என்னென்னு தெரியாது. ஆனால் பிளட் ஃப்ளோ நிறைய உருவாகும். அதனால் நீங்கள் பீரியட்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமான ஜீரகம் இல்லை ஜீரக தண்ணீர் எடுத்துக்காதீங்க. அடுத்ததாக யார் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கல்யாணம் ஆக போகிற பெண்கள், அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு நீ 3 மாதம் டைம் இருக்குது, 2 மாதம் டைம் இருக்குது, 1 மாதம் 10 நாள் அந்த மாதிரி டைம் இருக்கிற பெண்கள் தயவு செஞ்சு நீங்கள் சீரகம்லாம் ஜீரக தண்ணீர் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது அதிக அளவு பிளட் ஃப்ளோ ஆகுறங்காட்டிக்கு உங்களுக்கு கரு நிற்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன பின்பும் ஒரு 5 மாதம் இல்லை 4 மாதம் மட்டும் தயவு செஞ்சு ஜீரக தண்ணீர் எடுத்துக்காதீங்க. ஏன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் கரு தங்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரு தங்காததற்கு நிறைய வாய்ப்புகள் அமையும். அதனால் தயவு செஞ்சு அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அடுத்ததாக யார் எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ட்ரை பண்ணும் பெண்கள். அதாவது சில பெண்கள் பார்த்திங்கன்னா குழந்தை தங்காமல் போயிருக்கும். அதனால் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அந்த டைமில் ஜீரக தண்ணீர் எடுத்துக்கக்கூடாதுங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகத்திற்கு நம்ம உடம்பில் உள்ள டெஸ்ட்ரோஜன் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி டெஸ்ட்ரோஜன் கம்மியாச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை தங்காமல் போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கருச்சிதைவு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அதாவது ப்ரெக்னென்ட்டுக்கு விருப்பப்படும் தாய்மார்கள் தயவு செஞ்சு கருஞ்சீரகம் மட்டும் எதுவுமே எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி தாங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் அதாவது கர்ப்பமுள்ள பெண்களும் ஜீரகத்தை அதிக அளவு எடுத்துக்கக்கூடாதுங்க. அதாவது கர்ப்பமுள்ள பெண்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அடி வயிற்று வலி வரும், சூட்டு வலி வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு இறுக்கி பிடிச்சி வலிக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுன்னா நம்ம அம்மாவோ பாட்டியாகட்டும் ஜீரக தண்ணீர்லாம் ஜீரகத்தை கொஞ்சம் கொடுப்பாங்க, சாப்பிட சொல்லி கொடுப்பாங்க. இது உடனே ரிலீஃப் கொடுத்தாலும் சில சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை சீக்கிரம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த டைமில் இது ரத்தப்போக்கு கொஞ்சம் வரும், அது வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த பின்பு பிளட் ஓவர்ஃப்ளோ அதாவது ரத்தப்போக்கு நிறைய வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் பார்த்து அதை கம்மியாக சாப்பிடுங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுக்காதீங்க. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம்னா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அதாவது டாக்டர்கிட்ட போய் காமிச்சிக்குங்க. அதே மாதிரி சில கர்ப்பமுள்ள பெண்களுக்கு ஜீரக தண்ணீர் இல்லைனா பெருஜீரக தண்ணீர் ஒத்துக்காது. அதனால் அலர்ஜி உருவாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து சாப்பிடுங்க. அப்படி ஒத்துக்கலைன்னா தயவு செஞ்சு அதை குடிக்காதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலூட்டும் தாய்மார்களும் ஜீரக தண்ணீரை அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இதை பாலை சுரக்கிறத கம்மியாக்குங்க. அதனால் தயவு செஞ்சு இதை ஜீரக தண்ணீரை அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்க, இது வரைக்கும் நம்ம ஜீரகத்தோட பயன்களும் மற்றும் ஜீரகத்தை யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் கிளியராக ஷேர் பண்ணினேன். இதை பற்றின உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இல்லை ரொம்ப பயனுள்ளதா அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே ஒரு கை பட்டன் இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா லைக் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா எங்களுக்கு ஒரு லைக் சேருங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நல்லதாக ஷேர் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஓகேங்களா? அது மட்டும் கிடையாதுங்க, எங்கள் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.